வணக்கம் மக்களே. யாருக்கெல்லாம் வேர்க்கடலை பிடிக்கும்? ஸோ வேர்க்கடலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர்க்கடலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேர்க்கடலையில் அவ்வளோ டிஷ்ஷஸ் செய்வாங்க. தினமும் வேர்க்கடலையை சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸில் தொடங்கி உணவுகளில் வர எல்லாத்துக்குமே சுவையை ஊட்டக்கூடிய இந்த வேர்க்கடலையை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். சட்னி அரைக்கலாம், சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். வாங்க அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த சிற்றுண்டிங்க. சிலர் வேக வைத்து, சிலர் வறுத்து, சிலர் கடலை மிட்டாயாக என பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்வாங்க. மேலும் நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய மிக்சர் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களிலும் வேர்க்கடலை சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை எளிதாக கிடைக்கக்கூடியவை, விலை மலிவானது, ஆனால் ஆரோக்கியத்தில் அக்ரூட் பருப்புகள் மற்றும் பாதாம் பருப்புகளை போல சக்தி வாய்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய வேர்க்கடலையோட நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்க்கடலை உண்மையாலே பீன்ஸ் பயிறு மற்றும் சோயா போன்ற பயிர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பருப்பொகை. ஆனால் வேர்க்கடலையை தனித்து நிற்கிறாங்க. காரணம், இவற்றை பச்சையாக சாப்பிடலாம். அதனால தான் வேர்க்கடலையை கடலை பருப்பு மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றை காட்டிலும் பாதாம், முந்திரி, அக்ரூட் பருப்புகள் போன்றவங்களுடன் இதை இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்க்கடலை பார்த்திங்கன்னா மோனோ மற்றும் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகளுடைய ஒரு மூல ஆதாரமாக இருக்கிறதுனால நிறையவே நன்மைகளை தருது. சில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்து அப்படின்னா இதில் வைட்டமின் இ, வைட்டமின் B1, வைட்டமின் B3, மெக்னீஷியம், பாஸ்பரஸ் மற்றும் தாமிரம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ரெஸ்பெரஸ்ட்ரோல், பினாலிக் அமிலம், பிளவனாய்டுகள் போன்ற சிறந்த ஆதாரமாக வேர்க்கடலை இருப்பதனால சமீபத்து ஆய்வுகளில் நிறையவே உண்மைகளை சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்க்கடலை கார்போஹைட்ரேட்டுகள் மிக குறைவாகவும் புரதம் மற்றும் நார்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் இருப்பதனால இவை ஆரோக்கியமான உடல் நிறை குறியீட்டை பராமரிக்க உதவி செய்து அப்படின்னு ஆய்வு ஒன்றில் சொல்லியிருக்காங்க. ஒரு கையளவு வேர்க்கடலை சாப்பிட்டா போதும், உங்களுடைய பசி அடங்கி நீங்கள் நிறைவாக காணப்படுவீங்க. ஸோ வேர்க்கடலை சாப்பிட்றது குறைந்த அடர்த்தி கொழுப்பு, புரதம் மற்றும் ஒட்டுமொத்த கொலஸ்ட்ராலுடைய அளவை சிறப்பாக ஒழுங்குபடுத்துவதோடு தொடர்புடையது அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவு குறிப்பிடுது. இந்த பண்பு நிச்சயமாக உங்களுடைய இதயத்திற்கு சிறந்தது. ஏனெனில் இது உங்களுடைய இரத்த நாளங்களை தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும், அடைப்புகள் மற்றும் இதய நோய்களை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தசைகளை உருவாக்க உதவுது. வேர்க்கடலை போன்ற தாவர புரதம் நிரம்பிய உணவு மூலமானது ஜிம்முக்கு செல்கிறவங்களுக்கு மெலிந்த தசையை உறுதியான தசையாக உருவாக்க உதவுது. வேர்க்கடலை தசை வளர்ச்சிக்கும் மற்றும் தசை பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவுது அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வேர்க்கடலை பொடியை புரத சப்ளிமெண்ட்டாக சாப்பிட்றதற்கான ஒரு காரணமும் சொல்கிறாங்க. ஸோ வேர்க்கடலையில் கலோரி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உயரத்த அழுத்தம் அல்லது டேஷ் டயட்டை பார்த்திங்கன்னா நிறுத்துவதற்கான உணவு அணுகுமுறைகளுடைய ஒரு பகுதியாக இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் உங்களுடைய இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலுடைய அளவை சிறப்பாக கட்டுப்படுத்தும் திறனும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோயாளிகள் கூட வேர்க்கடலை சாப்பிட அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு உண்மை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சில ஆய்வுகள் வேர்க்கடலையில் காணப்படக்கூடிய ரெஸ்பெரஸ்ட்ரோல் போன்ற பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் வயதான எதிர்ப்பு செல் செயல்பாட்டை மேம்படுத்துது அப்படின்னு காட்டுறாங்க. எனவே வேர்க்கடலை சாப்பிட்றது வயதான அறிகுறிகளை காட்டாமல் தடுக்க உதவுது. ஸோ பலரும் கடுமையான வேர்க்கடலை ஒவ்வாமல் இருக்கும், அவங்க மட்டும் சாப்பிடாதீங்க. இது போன்ற நிறைய தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.